ஜோ எழுதிய நெவர் ஃபர்கெட் ஹவு மச் ஐ லவ் யூ என்ற நூலின் தமிழாக்கம் அருள்வள்ளன் அரசு நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே. நூல்கள் இப்போது விற்பனைக்கு. மாணவர்களின் எதிர்காலத்தை பாழாக்கும் திடீர் கல்வியாளர்கள், மோசடி அறக்கட்டளைகள், +2 மாணவர்களை குறிவைத்து நடக்கும் மோசடிகள் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் +2 முடிச்சுட்டு காலேஜ் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா? அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பெற்றோர்களாக நீங்கள் இந்த வருஷம் உங்கள் பிள்ளைங்க மூலமாக நடக்கக்கூடிய அல்லது உங்கள் பிள்ளைங்களை மையப்படுத்தி பின்புலத்தில் நடக்கக்கூடிய நிறைய மோசடிகள்லேருந்து ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இந்த வீடியோ. பல பேர் வீட்டில் +2 எக்ஸாமை முடிச்சுட்டு பல மாணவர்கள் ரிசல்ட்டுக்காக இப்போ காத்திருக்காங்க. அடுத்து மாணவர்கள் கல்லூரிகளுக்கு சேர வேண்டிய சூழல் ஏற்படும். அதற்கு அடுத்தபடியாக படிப்படியாக மாணவர்களும் பெற்றோர்களும் கல்லூரியில் பசங்களை சேர்ப்பதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் ஆலோசனைகளையும் இப்போ தீவிரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாணவர்களை குறிவைத்து இன்றைக்கி ஏராளமான மோசடிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், முன்னாடியெல்லாம் கலப்படம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு, க்ரைம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு, மோசடினாலே க்ரைம் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி கல்வியில் மோசடிகள் நடந்துக்கிட்டு இருக்குது, கல்வியில் ஸ்கேம் நடந்துக்கிட்டு இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்களை மையப்படுத்தி படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்டேருந்து எவ்வளோ தூரம் பணத்தை கறக்க முடியுமோ அந்த அளவுக்கு மோசடிகள் பேர்வழிகள் அதிகமாகிச்சிட்டாங்க. சமூக ஆர்வலர் அப்படிங்கிற பேர்லலாம் திடீர்னு கல்வியாளர்கள் அப்படின்னு உதயமாகிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா புது அறக்கட்டளைகள் தொடங்கி நடந்துக்கிட்டு இருக்குது. நடிகர் சூர்யா பேர்லையே கொஞ்சம் லைட்டாக ஒரே ஒரு எழுத்தை மட்டும் மாற்றிட்டு எக்கச்சக்கமான மோசடிகள் இங்கே அரங்கேறிக்கிட்டு இருக்குது. அதை பற்றின ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 500 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. இந்த காலேஜ் எல்லாமே அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் அங்கீகாரம் பெற்று நடந்துக்கிட்டு வருது. ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அமைப்பின் வழிகாட்டுதல் படி தான் செயல்படக்கூடிய இந்த கல்லூரிகளில் போதிய அளவுக்கு ஒவ்வொரு துறையிலுமே ஆய்வகங்கள், வகுப்பறைகள், நூலகம் மற்றும் கணினி மையங்கள் இருக்க வேணும் அப்படின்னு நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. 60 மாணவர்கள் ஒரு வகுப்பறையில் இருக்காங்க அப்படின்னா 9 பேராசிரியர்கள் அந்த வகுப்பறையில் கம்பல்சரி இருக்கணும். தகுதியான முதல்வர் மற்றும் தொழில்நுட்ப பணியாளர்கள் கம்பல்சரி நியமிக்கப்பட வேண்டும். ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் இந்த விதிகளின்படி 8 ஆசிரியர்களில் ஒருவர் முனைவர் பட்டம் பெற்று பேராசிரியராக இருக்க வேணும். உதவி பேராசிரியர்கள் ME அல்லது MTech முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவராக அந்த ஆசிரியர் இருக்க வேண்டும். இது எல்லாமே கல்லூரிகளில் ஃபாலோ பண்ணுறாங்களா? பேரண்ட்ஸ் ஏதாவது எப்போயாவது நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் இந்த விஷயங்கள்லாம் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? அண்ணா யூனிவர்சிட்டியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் கல்லூரிகள் செயல்படுதா? அந்த வகுப்பறைகள் அப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுதா? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? கேள்வி கேட்டிருக்கீங்களா? ஸ்கேம் சொல்லிட்டு கல்லூரியில் இருக்கக்கூடிய வகுப்பறையில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அந்த ஸ்கேம் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதோட எண்டில் உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிடும், எப்படி இந்த ஸ்கேம்லாம் நடக்குது அப்படின்னு. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனால் உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் நம்புகிறேன். ஒவ்வொரு காலேஜ்லையும் இருக்கக்கூடிய முனைவர் பட்டம் பெற்ற பேராசிரியர்களுக்கு 80,000 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் தரணும் அப்படின்னு அந்த அமைப்போட வழிகாட்டுதல், அந்த 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 கமிட்டி நிர்ணயித்த அந்த சம்பள ஊதிய தொகை இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பொறியியல் கல்லூரிகளை ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் விதித்துள்ள பெரும்பாலான விதிமுறைகளை டோட்டலாகவே கடைபிடிக்கிறது கிடையாது. மேக்ஸிமம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. முனைவர் பட்டம் பெற்ற பேராசிரியர்களுக்கு அதிக சம்பளம் தரணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய கல்லூரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா ME MTech முடித்த இளைஞர்களையே பேராசிரியர்களாக நியமிக்கக்கூடிய ஒரு அவலமும் இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்படி ME MTech படித்து பேராசிரியர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு வெறும் 20,000 40,000 தான் சம்பளம் தராங்க. ஆனால் ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அந்த பதிவுக்காக முனைவர் பட்டம் பெற்ற பேராசிரியர்களுடைய பெயர்களை சும்மா பேருக்காக தான் நிறைய இன்ஜினியரிங் காலேஜில் சும்மா சேர்த்து வச்சுருக்காங்க, பேரளவில் மட்டும்தான் போட்டு வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு பரவலாகவே இங்கே இருக்குது. அப்படி பேரளவில் மட்டும் நிறைய இன்ஜினியரிங் காலேஜில் அந்த முனைவர் பட்டம் பெற்ற ஆசிரியர்களை வச்சுக்கிட்டு மேக்ஸிமம் ஃப்ரெஷ்ஷாக படித்து முடிச்சுட்டு வராங்களே அந்த ஸ்டூடெண்ட்ஸை தான் டீச்சர்ஸாக நியமனம் செய்யக்கூடிய ஒரு அவல நிலையும் பெரும்பாலான இன்ஜினியரிங் காலேஜில் தமிழ்நாட்டில் ஒரு அவலமான ஒரு சூழல், இந்த அவலமான நிலை இங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் கேட்கலாம். இதனால்
டோட்டல் தமிழ்நாட்டோட எஜுகேஷன் அந்த சிஸ்டம் இருக்குல்ல, அந்த கல்வி தரமே டோட்டலாக பாதிக்கப்படுது. சமீபத்தில் அறப்போர் இயக்கம் வந்து ஒரு பேராசிரியரே பல கல்லூரிகளில் பணியாற்றுவதாக கணக்கு காட்டி பொறியியல் கல்லூரிகளில் மிகப்பெரிய அளவில் மோசடி நடந்திருப்பதை அம்பலப்படுத்துனுச்சு. கிட்டத்தட்ட 224 பொறியியல் கல்லூரிகளில் இந்த மோசடி நடந்திருப்பதாகவும், அது மட்டும் கிடையாது, 353 பேராசிரியர்கள் இந்த மோசடியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அறப்போர் இயக்கம் வந்து பகிரங்கமாக குற்றம் சாட்டி இந்த ஸ்கேமை அம்பலப்படுத்துனுச்சு. ஒரு பேராசிரியர் 32 கல்லூரிகளில் பணியாற்றுவது அதிகபட்சமாக ஒரு பெரிய ஸ்கேமிங் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பேராசிரியர் எப்படி 32 கல்லூரிகளில் வேலை பார்க்க முடியும்? அப்போ ஒரு பேராசிரியர் ஒரு கல்லூரிக்கு மாதத்துக்கு அல்லது 15 நாளைக்கு ஒரு தடவை தான் போய் கிளாஸ் எடுப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்குல்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல எஜுகேஷன் அந்த சிஸ்டம், அந்த செயின், அந்த சைக்கிள் இருக்குல்ல, டோட்டலாக கிளாப்ஸ் ஆகுதுல, மாணவர்களுடைய கல்வி பெரிய அளவில் பாதிக்கப்படுதுல, அந்த எஜுகேஷன் அந்த கல்வி தரமே டோட்டலாக பாதிக்கப்படுதுல. இது இங்கேருந்து ஆரம்பிக்குது, எங்கே தரமா போய் முடியுது? ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். முனைவர் பட்டம் பெற்ற ஒரு பேராசிரியர் நல்ல அனுபவம் வாய்ந்தவராகவும் அதே நேரத்தில் இப்போ கரண்ட் அப்டேட்டில் இருக்கக்கூடியவராகவும் இருப்பார். அவரால் மாணவர்களுக்கு இன்று இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை எளிதாக புரிய வைக்கக்கூடிய அல்லது கற்றுத்தரக்கூடிய சூழலும் வாய்ப்பும் இருக்கும். ஆனால் புதிதாக முதுநிலை படித்துவிட்டு ஆசிரியராக இருப்பவர்களால் மாணவர்களுக்கு அப்டேட் தொழில்நுட்பங்களை எப்படி அவங்களால கற்றுத்தர முடியும்? ஏன்னா அவங்களே அப்போ தானே படித்து முடிச்சுட்டு ஒரு சில வருஷத்துலேயே டீச்சராக வந்து சேர்ந்தா எப்படி அவங்களே ஸ்டூடெண்ட்டாக தானே இருப்பாங்க, அவங்களே பேசிக் லெவலில் தானே இருப்பாங்க. அவர்களால் எப்படி மாணவர்களுக்கு போதிக்க முடியும், கற்பிக்க முடியும்? இப்படி நிறைய கல்லூரிகள் மோசடியில் ஈடுபடுறதுனால நிறைய கல்லூரிகளோட தரம் சீரழிந்து விட்டது. இது தவிர பல கல்லூரிகளில் நல்ல ஆய்வகமோ நல்ல நூலகமோ கண்டிப்பாக இருக்கிறதே கிடையாது அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இங்கே பரவலாக இருக்குது. அதனால் தமிழகத்தில் பெரும்பாலான கல்லூரிகளில் மாணவர்கள் வந்து சேரதே கிடையாது. மாணவர்கள் போதிய அளவில் சேராததுனால அந்த கல்லூரிகளில் பல்வேறு வழிகளில் மாணவர்களை வலைவீசி பிடிக்கக்கூடிய முயற்சியில் அந்த கல்லூரி நிர்வாகமே ஈடுபடுது. அதற்கு என்ன மாதிரியான யுத்திகளை அந்த கல்லூரி பயன்படுத்துது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இந்த ஸ்கேம் எப்படிலாம் நடக்குதுங்கிறது தான் இப்போ இன்னும் டீட்டெயிலாக நான் சொல்ல போகிறேன். இந்த மோசடியில் ஈடுபடக்கூடிய பெரும்பாலான இன்ஜினியரிங் காலேஜ் அந்த நிர்வாகம் என்ன பண்ணு தெரியுமா? நிறைய தனியார் பள்ளிகளோட டைப் வச்சுருப்பாங்க. அந்த டைப் வச்சுட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே தான் விஷயமே இருக்குது. +2 எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்கூலில் போயிட்டு கல்லூரி அறிமுக வகுப்புகளை நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு போய் ஒரு இன்ட்ரடியூஸ் ஆவாங்க மாணவர்கள் மத்தியில். அது மட்டும் கிடையாது, அந்த வகுப்புக்கு வரக்கூடிய மாணவர்களை நிறைய விதமான ஆசைகளை காட்டி அவங்கள வலைவிரித்து தங்களுடைய கல்லூரிகளுக்கு கொண்டு போய் அவங்க சேர்க்கறது தான் அந்த கல்லூரி பேராசிரியர்களுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். எப்போதுமே காலேஜில் சேரும்போது ஒரு கவுன்சிலிங் நடக்கும். அந்த கவுன்சிலிங் அன்றைக்கே வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து காலேஜை சூஸ் பண்ணிடுவாங்க. இதில் கூட பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் பள்ளியிலேருந்து +2 முடிக்கக்கூடிய மாணவர்களை அவங்களுடைய ஃபோன் நம்பரை வாங்கிக்கிட்டு தொடர்ந்து அவங்கள ஃபோன் பண்ணி அவங்கள கேன்வாஸ் பண்ணுவாங்க. இந்த கல்லூரியில் டிமாண்ட் அதிகமாக இருக்குது, இப்போதே சீட்டு எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு புக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு டிமாண்டை க்ரியேட் பண்ணுவாங்க. நம்மளை பயமுத்த பார்ப்பாங்க. நம்மளுடைய பேரண்ட்ஸு நம்மளோட பேரண்ட்ஸோட நம்பரை வாங்கி அவங்கள கல்லூரிக்கு நேராக வர வச்சு அட்வான்ஸ் மாதிரியான ஒரு தொகையை முன்னாடியே வாங்கி வச்சுக்கிட்டு அவங்கள லாக் பண்ணி வச்சுடுவாங்க. உண்மையிலுமே அந்த மாணவர்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் அந்த கவுன்சிலிங்கில் வந்து இதை விட தரமான ஒரு கல்லூரி கிடைப்பதற்கான எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் சூழலும் கம்பல்சரி இருக்கும். ஆனால் ஊருக்கு ஊர் இன்னைக்கு வந்து திடீர் கல்வியாளர்கள் அந்த உருவாகி இருக்கிறாங்க. நம்மளை தான் முன்கூட்டியே இந்த மாதிரி கல்வியாளர்களை நம்ம லாக் பண்ணி நம்ம பேரண்ட்ஸையும் ஏதோ ஒரு வகையில் கேன்வாஸ் பண்ணி மைண்டை மாற்றி அட்வான்ஸ் அமௌண்ட்டை வாங்கி இது பண்ணுறதுனால நம்ம லாக் பண்ணி வச்சுருக்கிறதுனால நமக்கு இயல்பாக சாதாரணமாக கிடக்கக்கூடிய அந்த கவுன்சிலிங்கில் கூட நம்மளால் யோசிக்க விடாமல் நம்ம தான் அங்கே சேர்ந்துட்டோம்ல, நம்ம தான் அட்வான்ஸ் கொடுத்துட்டோம்ல, அப்புறம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி பேரளவில் மட்டும் நம்மளை அட்டன் பண்ண வைப்பாங்க. இது கல்லூரி சேரக்கூடிய நேரம், +2 எக்ஸாம் ரிசல்ட் வரக்கூடிய நேரம். இந்த தருணத்தில் தான் திடீர்னு கல்வியாளர்கள்லாம் புதுசாக உதயமாகிட்டே இருப்பாங்க. பெரும்பாலும் அவர்களெல்லாம் கல்லூரிகளுடைய ஏஜெண்டாக தான் இருப்பாங்க. நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட போய் அப்ரோச் பண்ணி அந்த லிஸ்ட்டை அவங்க ஃபில்டர் பண்ணி நல்ல கல்லூரியை நாங்கள் எடுத்து தரோம் அப்படின்னு அவங்களே போய் பேச்சு கொடுப்பாங்க. ஒன்றுக்கும் ஆகாத நிறைய கல்லூரிகளுடைய மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அவங்கள சேர்த்து விட்டுருவாங்க. அதன் மூலமாக கல்லூரி நிர்வாகம் டொனேஷன் அப்படிங்கிற பேரில் பல லட்சங்களையும் பேரண்ட்ஸ்கிட்ட கறந்துடுவாங்க. பெரும்பாலும் அந்த மாணவர்கள் எடுத்த மதிப்பெண்களுக்கு
கவுன்சிலிங்லேயே தரமான கல்லூரிகள் கிடைப்பதற்கான எல்லா சூழலுமே இருக்கும். ஆனால் இந்த ஏஜெண்ட் வந்து அந்த மாணவர்களுடைய எதிர்காலத்தை வீணடிக்கக்கூடிய வகையில், பஸ்பமாக்கக்கூடிய வகையில் தான் அந்த ஏஜெண்டெல்லாம் ஒரு புரோக்கராகவே செயல்படுவாங்க. ஏன் இந்த இடத்துல கடுமையான வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு ஏஜெண்ட்டுக்கும் 10 முதல் 15 கல்லூரிகளில் வந்து இந்த மாதிரி கான்டாக்ட் இருக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு அட்மிஷன் போட்டு கொடுத்தால் கல்லூரி நிர்வாகம் வந்து ஒரு ஒரு அட்மிஷனுக்கு 25,000 ரூபாய் மினிமமாக கமிஷன் கொடுப்பாங்க. 25,000 ரூபாய் ஒரு அட்மிஷன் வாங்கிக்கிறாங்க 15 கல்லூரியில். எப்படி பார்த்தாலும் ஒரு கல்லூரியில் 10 பேரை சேர்க்குறாங்கன்னா 15 கல்லூரி யோசிச்சு பாருங்களேன். கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கிட்ட அவங்க ஆட்டோமேட்டிக்காக, அல்லது ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக சம்பாரிச்சு போயிடுவாங்க. நான் சொல்கிறது ரொம்ப தோராயமான சொற்ப கணக்கு சொல்கிறேன். ஆனால் அவங்க சம்பாதிக்கக்கூடியதெல்லாம் கோடி கணக்கில் கம்பல்சரி இருக்கும் அப்படின்னும் வெளியிலையும் நிறைய விஷயங்கள் பேசப்படுது. கல்லூரியில் சேர்த்து விடுற ஒரு அந்த ஏஜெண்ட்டுக்கு வெறும் 25,000 ரூபாய் மட்டும் கிடையாது. அதிக மாணவர்களை சேர்த்து விடக்கூடிய ஏஜெண்ட்டுக்கு வந்து எலக்ட்ரிக் பைக் தரோம், தாய்லாந்து மாதிரி வெளியூர் சுற்றுலாவுக்கு நாங்கள் அழைச்சிட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி விதவிதமான கவர்ச்சிகரமான அறிவிப்புகளும் அவங்களுக்கும் இருக்குது. அதை நம்பி அந்த ஆசைக்கு அவங்க அடிபணிந்து அவங்க மாணவர்களை கவர்ச்சிகரமான விஷயங்களை சொல்லி அவங்கள அடிக்ட் ஆக வைக்கிறாங்க. இப்படி மாணவர்களை குறிவைத்து நடக்கக்கூடிய இந்த மாதிரி மோசடிகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. குறிப்பாக ப்ரௌசிங் சென்டர்கள் நடத்தக்கூடிய சில திடீர்னு கல்வியாளர்களாக மாறி மாணவர்களை வந்து நல்ல கல்லூரியில் சேர்த்து விடுறோம் அப்படின்னு புதுசாக இப்போ கிளம்பியிருக்காங்க. அந்த அவங்கக்கிட்டேருந்து சிக்கக்கூடிய மாணவர்களோட சாய்ஸ் ஃபில்லிங் சொல்லுவாங்கள்ல, அந்த சாய்ஸ் ஃபில்லிங் முறையில் கல்லூரியை தேர்வு செய்யும்போது இவர்கள் அந்த இடத்துல ஏஜெண்டாக இருக்கிறதுனால கல்லூரிகளோட முதல் சாய்ஸாக இவங்ககிட்ட என்னென்ன அந்த காலேஜ் கான்டாக்ட் லிஸ்ட் இருக்கோ அந்த கல்லூரியை தான் அவங்க முதல் சாய்ஸாக அந்த இடத்துல போடுவாங்க. முதல் சாய்ஸாக இருப்பதால் அந்த கல்லூரியில் அந்த மாணவர்களுக்கும் ஈஸியாக சீட்டு கிடச்சிடும். அப்படி ஒரு முறை ஒரு மாணவருக்கு ஒரு கல்லூரி ஒதுக்கப்பட்டு விட்டால் பிறகு எதுவுமே செய்ய முடியாது. இதுதான் இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டமாக இருக்குது. ஒருவேளை அந்த மாணவருக்கு ஒரு நல்ல கல்லூரி கிடைக்க வாய்ப்பு இருந்தாலும் கூட அந்த வாய்ப்பை இந்த ப்ரௌசிங் கடைக்காரங்களாம் இருக்காங்களா, அந்த ப்ரௌசிங் சென்டர் வச்சு நடத்தக்கூடியவங்க, இந்த திடீர் கல்வியாளர்கள், இந்த புரட்சியாளர்களாம் அவங்களே தட்டி பறிச்சிடுறாங்க. அவங்களே எப்படி அந்த மாணவர்களுடைய அந்த மாணவர்களுக்கு சூனிய வச்ச மாதிரியான விஷயங்களை இவங்களே ஒரு புரோக்கராகவே மாறி பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல யாருமே ஒரு விஷயத்தை யோசிக்கிறது கிடையாது. அது பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும். அரசு கல்லூரிகளில் ஃபீஸ் ரொம்பவே குறைவு. ஆனால் அந்த ப்ரௌசிங் கடைக்காரருடைய லாபத்துக்காக கட்டணம் அதிகமுள்ள கல்லூரிகளை மாணவர்களை சேர்த்து விட்டுட்டு கமிஷனும் வாங்கிக்கிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். இது மட்டும் கிடையாது, இன்னொரு மோசடி இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. முதல் தலைமுறை மாணவர்களாக இருக்கட்டும், எஸ்சி எஸ்டி மாணவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களை குறி வச்சு இந்த மோசடியை அவங்க அரங்கேற்றிக்கிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் நலனிலே உண்மையிலேயே அக்கறையோடு செயல்படக்கூடிய அறக்கட்டளைகள், அதாவது நடிகர் சூர்யா மாதிரியான அந்த அறக்கட்டளை பேரெல்லாம் சொல்லிக்கிட்டு பெற்றோருக்கு நிறைய ஃபோன் கால் வருது. உங்கள் மகன் நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கான், உங்கள் மகன் நல்லா மார்க் வாங்கியிருக்கா, நாங்கள் இலவச கல்வி நாங்கள் தயாராக இருக்கோம், நாங்கள் இலவசமாக நாங்கள் கல்வி தரோம் அப்படின்னு அவங்க கேன்வாஸ் பண்ணுறாங்க, ஆசை வார்த்தைகளை சொல்கிறாங்க. அந்த அறக்கட்டளையுடைய பேரை கேட்டதும், இப்போ உதாரணத்துக்கு நடிகர் சூர்யா ஆகரம் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுங்களேன், ஆகரத்துக்கு முன்னாடியோ பின்னாடியோ வேறு ஏதாவது ஒரு பேரை சொல்லி வச்சுப்பாங்க. அப்படி அந்த பேரை கேட்டதுமே அந்த பேரண்ட்ஸ் அப்படியே எப்படி சொல்கிறது, ஷாக் ஆகிடுறாங்க. அல்லது டக்குன்னு வேறு எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஓ, சூர்யா சார் ஆஃபீஸ்லேருந்தே வருதா, ஓ இவங்களே பண்ணுறாங்களா அப்படின்னு டக்குன்னு வேறு எதுவுமே யோசிக்காமல் ஓகே சொல்லிடுறாங்க. அதில் போய் ஏதோ ஒரு வகையில் போய் லாக் ஆகிடுறாங்க. இப்படி பெற்றோர்களுக்கு தூண்டில் விதித்து, மாணவர்களுக்கு தூண்டில் விரித்து, மாணவர்களே சேராத ஒரு கல்லூரிக்கு வர வச்சு ஒரிஜினல் சான்றிதழ் எல்லாம் அந்த சர்டிஃபிகேட்லாம் முன்கூட்டியே வாங்கி வச்சுக்கிட்டு அட்வான்ஸான ஒரு அட்மிஷனையும் அவங்க போட்டு வச்சுக்கிறாங்க. கவுன்சிலிங்கில் அன்னைக்கு கல்லூரி நிர்வாகத்தினரே மாணவர்களை தேர்வு செய்வது போல் தங்களுடைய கல்லூரிகளை தேர்வு செய்து கொள்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டம் பரவலாக இங்கே இருக்குது. முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கும் சரி, எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கும் சரி 7.5% இடஒதுக்கீட்டில் கல்லூரிகளை சேரும் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் தமிழ்நாடு அரசு வந்து முழு கல்வி கட்டணத்தையுமே வழங்குது. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது அப்படின்னு தெரியலை. அதற்கான சான்றிதழ்களையும் மாணவர்களிடமிருந்து வாங்கி அரசிடமே அந்த புரோக்கர்ஸ்லாம் விண்ணப்பிச்சு அந்த கல்லூரி நிர்வாகம் அந்த தொகையை அவங்களே வசூலிச்சுக்கிறாங்க. இதனால் மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சலுகை டோட்டலாக கிடைக்காம போயிடுது. ஏன்னா இந்த விஷயம் மாணவர்களுக்கு தெரிஞ்சால் தானே, பெற்றோர்களுக்கு தெரிஞ்சால் தானே. இது இந்த ஏஜெண்ட்டும் அந்த கல்லூரி நிர்வாகமே டோட்டலாக பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ யாருமே சேராத தங்களுடைய கல்லூரிகளில் இலவச கல்வி அப்படின்னு சொல்லி மாணவர்களை சேர்த்த மாதிரியும் அவங்களுக்கு ஆயிடுச்சு. அதே நேரத்தில் அந்த மாணவர்களுக்கு
கல்வி கட்டணத்தை அரசிடமிருந்து வசூல் செய்கிற மாதிரி அவங்களுக்கு ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் கல்லூரிகளில் கேம்பஸ் இன்டர்வியூ என்பதும் மோசடி நாடகமாகவே இன்றைக்கி மாறி போயிருக்கு. வெறும் பட்டத்தை மட்டும் வைத்துக்கொண்டு மாணவர்களுடைய எதிர்காலம் புரியாமல் தவிர்த்து நிற்கக்கூடிய நிறைய அவலமான ஒரு நிலையையும் அவலமான மாணவர்களுடைய அந்த கால சூழலையும் இந்த ஏஜெண்டும் பொறுப்பே இல்லாத இந்த தனியார் கல்லூரிகளும் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான நிஜமாக இருக்குது. பெற்றோர்கள் மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் மிகவும் ஒரு அவேர்னஸோட ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறது காலத்தோட கட்டாயமாக இருக்குது. அறக்கட்டளைகள் பேரை சொல்லிக்கிட்டு உங்களை தொடர்பு கொண்டால் இணையத்தில் அவங்கள பற்றின விஷயங்களை டோட்டலாக கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்து விசாரிச்சுக்கிறது, ஒருத்தருக்கு பதிலாக 4 பேர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான விஷயமா இருக்கும். அதே நேரத்தில் அந்த அறக்கட்டளையை அணுகி நேரில் போய் பார்த்து பேசினா கூட அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அந்த ப்ரௌசிங் சென்டரில் இருக்கக்கூடிய உள்ளூர் திடீர் கல்வியாளர்களை அணுகாமல் நல்ல கல்வியாளர்களை, அக்கறையான ஆசிரியர்களை அணுகி, அண்ணா பல்கலைக்கழகமே சில இடங்களில் அங்கங்கே உதவி மையங்கள் அமைச்சிருக்கு. அப்படி அங்கே போயிட்டு உங்களுடைய கல்லூரிகளை நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய விஷயங்களையும் அந்த இடத்துல போயே நீங்கள் ஆலோசனைகளை பெறலாம். இப்படி எந்த வகையிலையும் யார்கிட்டையுமே இந்த தருணத்தில் ஏமாறாதீங்க, பணத்தை கொடுத்து ஏமாந்து இது பண்ணிடாதீங்க. நீங்கள் எந்த கல்லூரி சூஸ் பண்ணுறீங்க, எந்த கோர்ஸை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் அமையும். இதை பேஸ் பண்ணி தான் நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ கொஞ்சம் அவேர்னஸோடு இருங்க, யாரையுமே நம்பி ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.